வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி ஜென்ரல் அவேர்னஸ் பிவிக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுடைய லிங்க்கு கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 டேக்கு 2 குவிசஸ் கண்டக்ட் பண்ணுறோம். மேக்ஸ் ஸ்பீடுக்காண்டி மைண்ட் கேல்குலேஷன் குவிஸும், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காண்டி யூடியூப் கிளாஸஸ் ரிலேட்டடான குவிசஸையும். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. First question, under the Delhi Women and Child Development Department's Women Safety Policy 2025, what mandatory arrangement must be made for women staff if they are required to work late hours? அதாவது டெல்லி கவர்மெண்ட்டினுடைய உமன் சேஃப்டி பாலிசி 2025 படி ஒரு பெண் ஊழியர் நைட் லேட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் கட்டாயமாக அந்த கம்பெனி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் தான் அந்த கம்பெனி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலிசியில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நைட் ஷிஃப்ட் ஒரு உமன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட், அதாவது வெஹிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த கம்பெனியுடைய மேலதிகாரியுடைய பொறுப்பு அவங்க சேஃபாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கண்காணிக்கணும். அவங்க லேட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்கள கம்பல் பண்ணியெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட முன்னாடியே அனுமதி பெற்று தான் அவங்கள வேலை செய்ய வைக்கணும். ரொம்ப கம்பல்ஷன் பண்ணியெல்லாம் நீங்கள் வேலை செய்யக்கூடாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பாலிசியில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஷார்ட்கட் செலக்ட்ஸ் ஆல் கண்டென்ட் இன் எ டாக்குமெண்ட்? ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Ctrl+A தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். Ctrl+R அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு எல்லாமே அலைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. Ctrl+S எல்லாருக்குமே தெரியும், சேவ் பண்ணுறது. Ctrl+E சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி Ctrl+Aன்றது தான் கரெக்டான ஆன்சர். Next question, during Prime Minister Narendra Modi's state to visit to Bhutan, which hydroelectric project was jointly inaugurated? November 2025 அப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி பூட்டானில் போய் விசிட் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்டை திறந்து வச்சாங்க. இந்த ப்ராஜெக்டை யார் திறந்து வச்சாங்கனாக்கா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடியும் பூட்டானுடைய கிங்கு வாங்சூ 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை திறந்து வச்சாங்க. அது என்ன ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்னாக்கா 1020 மெகாவாட்ஸ் புனாட் சாங்சூ டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்ன ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னாக்கா புனாட் சாங்சூ ரிவர் அப்படின்றதான் ஃப்ளோ ஆகுது. இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவும் பூட்டானும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிட்டோம். ஸோ அதன் மூலியமாக தான் இதை நம்ம டெவலப் பண்ணோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, on which river in India is the National Waterway 57 developed? National Waterway 57 எந்த ரிவரில் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொப்லி ரிவரில் தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த கொப்லி ரிவர் எங்கே இருக்குதுனாக்கா அசாமில் இருக்குது. கண்டக் ரிவரில் நேஷ்னல் வாட்டர்வே 37 இது எங்கே இருக்குதுன்னா பீகாரில் இருக்குது. காலி ரிவர் கர்நாடகாவில் இருக்குது. நேஷ்னல் வாட்டர்வே 52 இங்கே இருக்குது. ஜாரி ரிவர் கோவாவில் இருக்குது. இங்கே என்ன டெவலப் பண்ணியிருக்காங்கக்கா நேஷ்னல் வாட்டர்வே 111 அப்படின்றத டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் வாட்டர்வே 57ன்றது எங்கே டெவலப் பண்ணியிருக்காங்கக்கா கொப்லி ரிவர். ஆப்ஷன் சி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இதுதான் அசாமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, who among the following was a prominent disciple of Ramanuja's Vaishnava tradition who played a significant role in spreading its Bhakti teachings to North India? அதாவது ராமானுஜரினுடைய சீடன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நார்த் இந்தியா ஃபுல்லாக போய் பக்தி டீச்சிங்கை பரப்புனாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னாக்கா சுவாமி ராமானந்தா அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். பக்தி மூமெண்ட் அப்படின்னா என்னன்னாக்கா, நம்ம கடவுளை வணங்குறதுக்கு கேஸ்ட்டு, லாங்குவேஜ், அப்புறம் இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் தடையாக இருக்கக்கூடாது. உண்மையான அன்பும் பக்தியும் இருந்தால் மட்டுமே போதும், நம்ம கடவுள்கிட்ட அன்பு செலுத்தலாம் அப்படின்றது தான் பக்தி மூமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அதை இவர் நார்மலாக எல்லாமே அது சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் தான் அதுக்கு போய் பரப்புவாங்க மக்கள்கிட்ட. ஆனால் இவர் எப்படின்னாக்கா அந்த ரிலீஜியன் சரி அந்த ஏரியாவுடைய லாங்குவேஜ் வச்சு இவர் அந்த பக்தி டீச்சிங்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பார். ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாகவே ஹிந்தி. ஸோ ஹிந்திலேயே இந்த மூமெண்ட் அவர் டீச் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ராமானந்தா அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு which of the following correctly represents the three-tier structure of the Council of Ministers? Council of Ministers உடைய த்ரீ-டயர் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எது கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும். அப்போ ஸ்டேட்டுக்கு அங்கே எந்த வேலையுமே இருக்காது. அப்போ சீஃப் மினிஸ்டர்ஸும் வரமாட்டாங்க, கவர்னரும் வரமாட்டாங்க. அப்போ ஆப்ஷன் ஏவையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், ஆப்ஷன் டியையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு ஹெட்டு பிரைம் மினிஸ்டரு. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பிரைம் மினிஸ்டர். ஸோ அவருன்னு தனியாலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் சியையும் நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ கேபினட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு கேபினட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே டெபுட்டி மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னாக்கா பார்லிமெண்ட் அஃபேர்ஸினுடைய கேபினட் மினிஸ்டர்ஸ் யாருனாக்கா கிரண் ரிஜிஜு, அவங்களுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸில் யார் இருப்பாங்கனாக்கா எல் முருகன் இருப்பாங்க, அப்புறம் அந்த அர்ஜுன் முண்டா அந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே டெபுட்டி மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு which system has become a cornerstone of government development policy and is tied to most rural development programs? அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாலிசி, அதாவது கவர்மெண்ட் கொண்டு வந்ததில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாலிசி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். அது 100 நாள் வேலை திட்டம். இப்போ ரீசெண்டாக இது ரிலேட்டடான நியூஸ் என்ன அப்படின்னாக்கா 100 நாள் வந்துட்டு 125 நாளாக வந்துட்டு மாற்றிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ரீநேமிங்கும் பண்ணியிருக்காங்க. விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜிவிக் மிஷன் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் அட்ரஸ் டெலிவர்டு பை தி பிரசிடென்ட் டு போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் at the start of the first session after each general elections and at the opening of the first session of every year is mentioned under which of the following articles of the Constitution of India? அதாவது இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடுது அப்படின்னா வருஷத்துல முதல் கூட்டத்தொடர், அப்படி இல்லைனாக்கா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு முதல் கூட்டத்தொடர் கூடுவாங்க. அப்போ வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அட்ரஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 87 தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் நம்பர் 87 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு which provisions address citizenship for persons who migrated from Pakistan before India's constitution commencement? அதாவது நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு அமலுக்கு வரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 6 தான் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் நம்பர் 6 அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். Next, who among the following established the famous Nityagram Institution in Bangalore? Nityagram Institution நிறுவனவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா புரோத்திமா கௌரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நித்யாகிராம் இன்ஸ்டியூஷன் அப்படின்னாக்கா அது ஒரு டான்ஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய இடம். இதை வந்துட்டு டான்ஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா குருகுலம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இந்த புரோத்திமா கௌரிங்கிறவங்க வந்துட்டு ஒரு ஒடிஷி டான்ஸர் இவங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ புரோத்திமா கௌரி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். Next, which of the following is not an important monument sites inside the Daulatabad Fort, Maharashtra in India? அதாவது கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எந்த பிளேஸ் வந்துட்டு மகாராஷ்டிராவில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ ஜமி மஸ்ஜித்துங்கிறது மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஜமி மஸ்ஜித் அப்படின்றது வந்துட்டு 2 இடத்துல வந்துட்டு இருக்குது. ஜமி மஸ்ஜித்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஜம்மா மஸ்ஜித் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஒன்று வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு டெல்லியில் இருக்குது. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஜமி மஸ்ஜித்தை கட்டினவர் யார் அப்படின்னாக்கா முபாரக் கில்ஜிங்கிறவர் தான் கட்டினது. இந்த முபாரக் கில்ஜி யாருன்னா அலாவுதீன் கில்ஜியுடைய பையன். 1318 தான் இதை கட்டப்பட்டது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஜமா மஸ்ஜித்தை கட்டினது வந்துட்டு ஷாஜகான்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாரத் மாதா மண்டிர். இந்த பாரத் மாதா மண்டிர்ன்றது என்ன அப்படின்னாக்கா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு 1948 வந்து இந்த ஜம்மி மஸ்ஜித்தில் வந்துட்டு நம்ம பாரத் மாதா சிலையை கொண்டு போய் அங்கே வச்சாங்க. ஸோ அதனால அதை பாரத் மாதா மண்டிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஜம்மி மஸ்ஜித்னாலும் ஒன்று தான், பாரத் மாதா மண்டிர் அப்படின்னாலுமே ரெண்டுமே வந்துட்டு ஒன்று தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்ஷன் சி சாந்த் மினார். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, இதுவும் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. இதை வந்துட்டு டவர் ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1445 வந்துட்டு கட்டப்பட்டது. இதை கட்டினவர் யாருனாக்கா அலாவுதீன் பாமினி அப்படின்றவர் தான் வந்துட்டு கட்டினாரு. இந்த சிக்காந்தர் ஃபோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா உத்தரப்பிரதேசில் இருக்குது. இந்த சிக்காந்தர்ன்ற இடத்துல தான் வந்துட்டு அக்பரினுடைய கல்லறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சிக்காந்தர் ஃபோர்ட் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, in the context of India's pre-1991 economic structure, which of the following best characterizes the contradiction between sectorial GDP contribution and employment absorption? அதாவது 1991க்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துறை ரீதியான ஜிடிபி பங்கீடும் எம்ப்ளாய்மெண்ட் அப்சார்ப்ஷனுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடை பற்றி எது விளக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூட்டட் டிக்ளைனிங் ஜிடிபி ஷேர் பட் அப்சார்ப்டு மெஜாரிட்டி எம்ப்ளாய்மெண்ட். அதாவது 1991க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா செக்டாருமே வந்துட்டு நல்லா வந்துட்டு டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் அக்ரி செக்டாரில் மட்டும் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை. ஸோ அக்ரியை நம்பி தான் நிறையா மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் தான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதை நம்பியே இருந்ததுனால நிறையா பேருக்கு வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை தான் வந்துட்டு டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, அண்டர் தி ELI ஸ்கீம் அப்ரூவ்டு இன் July 2025, first time employees will benefit by getting 1 month's wage under this scheme up to what amount? அது ELI ஸ்கீம் அப்படின்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் படி ஒரு மாதம் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக குறைஞ்சபட்சம் வந்துட்டு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15,000 வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 15,000 அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் டைப் ஆஃப் டச் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன்ஸ் பை ப்ரெஸ்ஸிங் 2 flexible layers together allowing it to detect input from a non-conductive object like a fingernail or plastic stylus. பிளாஸ்டிக் ஸ்டைலஸ் அப்படின்னாக்கா நம்ம பிளாஸ்டிக் பென்னை தான் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. என்ன அந்த கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா நான் கண்டக்டிவ் ஆப்ஜெக்ட் அப்படின்னாக்கா அதில் வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடாது. ஸோ வித்தவுட் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு டச் ஸ்க்ரீனில் நம்ம இன்புட்டாக வந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது நமக்கு வந்துட்டு அவுட்புட் கொடுக்கும். அது வந்து என்ன டைப் டச் ஸ்க்ரீன் அப்படின்னு தான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம ரெசிஸ்டிவ் டச் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் இதில் வந்துட்டு 2 லேயர் வந்து இருக்கும். 2 லேயருமே கொஞ்சம் செப்பரேட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து பாலிஸ்டரால் ஆகிருக்கும், இன்னொன்று வந்துட்டு கிளாஸால் ஆகியிருக்கும். அந்த 2 லேயருமே நம்ம வந்துட்டு மேலேருந்து வந்துட்டு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகாத ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு நம்ம ஒரு லேயரை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது கீழே இருக்கக்கூடிய லேயரை டச் பண்ணி நமக்கு வந்துட்டு உள்ளே ப்ராசஸ் ஆகி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு ரெசிஸ்டிவ் டச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி ரெசிஸ்டிவ் டச் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இந்த ரெசிஸ்டிவ் டச் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீனை நம்ம எங்கெங்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம்னா ஏடிஎம்மில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிஷின்ஸில் யூஸ் பண்ணுறோம், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லலாம் இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு, according to the Government of India, flash floods in July 2023 in which state severely disrupted the functioning of several power stations. அதாவது 2023 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குனால ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன்ஸ், அதாவது கரண்ட் ஜென்ரேட் பண்ணி வைப்பாங்களா, ஸோ அதை தான் பவர் ஸ்டேஷன்ஸ். ஸோ அது வந்து அதிக அளவில் வந்துட்டு பாதிப்படைஞ்சிருக்கு. அது வந்து எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர்.
இது ஏன் இப்போ கரண்ட்டாக கேட்டிருந்தாங்க எக்ஸாமில் அப்படின்னாக்கா, அந்த சரி செய்கிறதுக்கு இப்போ தான் வந்துட்டு ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அதனால தான் வந்துட்டு 2023 வந்தது வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which of the following reflects the structural adjustment in India's monetary policy after the 1991 economic reforms? 1991 தான் நமக்கு வந்துட்டு பொருளாதார புரட்சி ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு மானிட்ரி பாலிசியில் வந்துட்டு என்ன சேஞ்ச் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சேஞ்ச் கொண்டு வந்தோம்னாக்கா, மார்க்கெட் டிட்டர்மைன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வித் ரெடியூஸ்டு ஆர்பிஐ இன்டர்வென்ஷன். அதாவது ஒரு பேங்க் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க அப்படின்னாக்கா அதில் ஆர்பிஐ வந்துட்டு தலையிடக்கூடாது அப்படின்ற சேஞ்சை தான் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, த ஃபார்மேஷன் ஆஃப் எ ஸ்பெக்ட்ரம் பை எ கிளாஸ் ப்ரிசம் அக்கர்ஸ் டியூ டு. அதாவது இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, ப்ரிசம் மூலியமாக ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம எல்லாமே சின்ன வயசில் வந்துட்டு பண்ணியிருப்போம். ஒரு ஒயிட் லைட் ஒன்று ப்ரிசமில் வந்துட்டு நமக்கு கொடுப்போம். அது வந்துட்டு ரெயின்போ கலர்ஸில் 7 கலர்ஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு கொடுக்கும். அதை தான் நம்ம வந்துட்டு டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு டிஸ்பர்ஷன் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி டிஸ்பர்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், விச் நியூட்ரியன் primarily responsible for building and repairing tissues in the human body? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்துட்டு உருவாக்குவதற்கும் அதில் எதுவும் வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் வந்துட்டு என்ன நியூட்ரியன் கண்டென்ட் வந்துட்டு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரோட்டீன் தான் வந்துட்டு நமக்கு தேவை. ஏன்னா அந்த ப்ரோட்டீன் தான் வந்துட்டு பில்டிங் பிளாக் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு டிஷ்யூவை உருவாக்குவதற்கும் அதை சரி செய்கிறதுக்கும் வந்துட்டு உதவுது. ஸோ ஆப்ஷன் சி ப்ரோட்டீன் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which of the following island groups in India is known to have an active volcano on barren island? அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆக்டிவ் வால்கனோ எது அப்படின்னாக்கா பேரன் ஐஸ்லாண்ட் தான் நம்ம சொல்லுவோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் வந்துட்டு இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா நார்த் அண்ட் மிடில் அந்தமானில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரீசெண்டாக வந்துட்டு செப்டம்பர் 2025 ஒரு 2 தடவை வந்துட்டு எரப்ட் ஆகிருக்கு. ரொம்ப பெரிய அளவில் எரப்ட் ஆகலை, ரொம்ப மைனரான அளவில் தான் வந்துட்டு இது எரப்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். Next, the Tamil literary work இறையனார் ஆகப்பொருள் is dated to which century? இறையனார் ஆகப்பொருள் அப்படிங்கிற இலக்கியம் வந்துட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு 8ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தது. ஸோ ஆப்ஷன் சி 8th century அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which ions help chlorophyll to absorb light? இந்த குளோரோஃபில்லாம் வந்துட்டு எதில் இருக்குனாக்கா பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய லீவ்ஸில் தான் வந்துட்டு இது அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த குளோரோஃபில் லைட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டு எந்த அயான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மெக்னீஷியம் அப்படின்றதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம லீவ்ஸ்க்கு வந்துட்டு இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் கொடுக்கறதுக்கு காரணமே வந்துட்டு இந்த குளோரோஃபில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி மெக்னீஷியம் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which of the following apparent forces caused by earth rotation deflect winds to the right in the north hemisphere and to the left in the southern hemisphere? அதாவது நம்ம எர்த்து ரொட்டேட் ஆகுறதுனால நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வீசக்கூடிய காற்று ரைட் சைட்லேயும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வீசக்கூடிய காற்று லெஃப்ட் சைட்லேயுமே வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டு அந்த காற்று வந்துட்டு வீசுது. அதுக்கு வந்துட்டு என்ன காரணம், அது வந்து என்ன ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஷின் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இது என்ன ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்கனாக்கா கொரியோலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு ரங்கராட்டினத்தில் உட்காந்து நீங்கள் சுற்றுறீங்க. நீங்கள் அந்த ரங்கராட்டினத்தில் உட்காந்து நீங்கள் ஒரு பாலை வீசும்போது நீங்கள் மேலே போவீங்க, அந்த பால் கீழே போகும். இப்போ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் தானே போகுது. அதை தான் வந்துட்டு கொரியோலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ்னால தான் நமக்கு வந்துட்டு சைக்ளோன்ஸ்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி கொரியோலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which of the following introduced diarchy by dividing subjects into reserved and transferred lists?
அதாவது எந்த ஆக்டில் ரிசர்வ்டு லிஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட்டுன்னு சொல்லி பிரித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ வந்துட்டு யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு 3ஆ பிரிக்கிறோம்ல, அப்போல்லாம் வந்துட்டு எப்படி வச்சுருந்தாங்கனாக்கா ரிசர்வ்டு லிஸ்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் வச்சுருந்தாங்க. ஸோ எந்த ஆக்டில் இதை வந்துட்டு பிரித்தாங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 தான் வந்துட்டு இதை பிரித்தாங்க. இந்த ரிசர்வ்டு லிஸ்ட்லலாம் வந்துட்டு என்னென்ன வரும்னாக்கா லா அண்ட் ஆர்டர் வரும், ஃபினான்ஸு, போலீஸ் இது ரிலேட்டடானதுலாம் ரிசர்வ்டு லிஸ்ட்டில் வரும். ட்ரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட்லலாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், ஹெல்த்து இதெல்லாம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட்டில் வந்துட்டு வரும். ஸோ இந்த இப்போ கரண்ட்டாக யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு எந்த ஷெட்யூலில் வந்துட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இன் தி சோலா எம்பையர் the tax-free lands donated to Brahmins where they settled were known as dash. இதில் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா சோழ காலத்தில் வந்துட்டு பிராமணர்களுக்கு வந்துட்டு இலவசமாக நிலங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அங்கே தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை வந்துட்டு அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா பிரம்மதேயா அப்படின்னு இதை வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ மகாசபா அப்படின்னாக்கா அசம்பிளி, கூட்டம் கூடுற இடத்த தான் வந்துட்டு மகாசபா அப்படிம்பாங்க. கர்ப்பகிரகா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், கோயில் கருவறை தான். வழநாடு அப்படின்னாக்கா குரூப் ஆஃப் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி அக்ரஹாரம் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். Next question, which district in Mizoram was recognized as the best performing district in Niti Aayog's SDG Index Northeast 2023 to 2024? இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸை வெளியிடுறது யாருன்னா நிதி ஆயோக். ஸோ அவங்களுடைய சர்வே படி நார்த் ஈஸ்டர்ன் சைடில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு மிசோரமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே கொஸ்டின்லையும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னாக்கா என்னென்னு பார்த்துடலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்றத வந்துட்டு எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 2015 தான் வந்துட்டு இதை உருவாக்குனாங்க. யார் உருவாக்குனாங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் தான் வந்துட்டு இதை உருவாக்குனாங்க. இவங்க ஒரு 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ன்றதை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அந்த 17 இதில் என்னென்னலாம் இருக்குனாக்கா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற மாதிரி எஜுகேஷன் இருக்கணும், ஹெல்த்தி அதாவது சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கணும், எல்லாருக்குமே வந்துட்டு சுகாதாரம்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கணும், பாவர்ட்டி இருக்கக்கூடாது, பசியோடலாம் யாரும் இருக்கக்கூடாது, குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 கோல் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. இந்த 17 கோலுமே வந்துட்டு 2030க்குள்ளே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே கிடைக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு இதனுடைய வந்துட்டு எய்ம். அதாவது சிம்பிளாக சொன்னால் எல்லாமே எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதான் இதனுடைய எய்ம். ஸோ அதன்படி வந்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் சி ஹத்தியால் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ஸ் தான் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிஃப்ளெக்ட்ஸ் தி காந்தியன் ஐடியல்ஸ் இன்கோஆப்ரேட்டட் ஆஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இன் தி கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா? அதாவது கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் காந்தியோட ஐடியா வந்துட்டு எது ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடியே பார்த்துருந்தோம் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ்லேயே. நம்ம டிபிஎஸ்பி வந்துட்டு எப்படி பிரிப்போம்னா 3 வகையாக வந்துட்டு பிரிப்போம். காந்தியன் பிரின்சிபல், லிபரல் பிரின்சிபல் அண்ட் சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதன்படி அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்துட்டு ப்ரொமோட்டிங் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அதாவது குடிசை தொழில் வந்துட்டு கிராமப்புற ஏரியாலையும் வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படின்றது தான் வந்துட்டு காந்தியினுடைய கொள்கை அப்படின்னு சொன்னால். இது மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா கிடையாது. வேறு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஊதியம் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த டாக்ஸிக் ட்ரிங்க்ஸ்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது, அது மாதிரி இது பசுவெல்லாம் நம்ம வந்துட்டு நல்லா கொல்லுவாங்க, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி ப்ரொமோட்டிங் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, who among the following is not directly associated with the பிரார்த்தனா சமாஜ்? கீழே கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு பிரார்த்தனா சமாஜில்
யார் மெம்பராக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் தான் கரெக்டான ஆன்சர். இந்த தேவேந்திரநாத் தாகூர் வந்துட்டு எந்த இதில் சேர்ந்தவனாக்கா பிரம்ம சமாஜில் இருந்திருப்பார். இவர் வந்து தத்துவ போதினி சபா அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1839 வந்துட்டு தத்துவ போதினி சபாவை வந்துட்டு உருவாக்கியிருப்பார். ஸோ பிரார்த்தனா சமாஜை வந்துட்டு உருவாக்குனவர் யாருன்னா ஆத்மரங்க பாண்டரங்கிறவர் தான். எந்த வருஷம்னா 1867. எம்ஜி ரானடேவும் ஆர்சி பந்தாரகார் அப்படிங்கிறவங்களும் வந்துட்டு ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் தான் 2 பேருமே. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். Next, in 2025, which United Nations body released the World Urbanization Prospects Report using the degree of urbanization methodology? அதாவது வேர்ல்டு அர்பனைசேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறவங்க யார், அதுதான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. யார் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்கக்கா? யுனைடட் நேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் தான் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், த ஆசிட் ப்ரெசன்ட் இன் தி அட்மாஸ்பியர் ஆஃப் வீனஸ் இஸ், வீனஸில் இருக்கும் என்ன ஆசிட் வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் தான் அங்கே இருக்குது. ஸோ H2SO4 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீனஸில் வந்துட்டு மொத்தம் 96% வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்துட்டு ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which of the following was the primary objectives of the India-Libya MOU signed in December 2025? டிசம்பர் 2025 நம்ம இந்தியாவும் லிப்ரியாவும் வந்துட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதனுடைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அதில் நோக்கம் அப்படின்னாக்கா குவாலிட்டியான மெடிசன்ஸை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இதனுடைய நோக்கம். ஸோ ஆப்ஷன் ஏ என்ஹான்சிங் கோஆப்ரேஷன் ஆன் மெடிசன் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். Next, in 2025, which city topped the National Air Quality Index released for major Indian cities? அது நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு இருக்குது, அதாவது எந்த சிட்டி ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஷில்லாங் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்துட்டு 2 சிட்டி வந்துட்டு இருக்கும். ஒன்று வந்து ஷில்லாங், இன்னொன்று வந்துட்டு திருநெல்வேலி. இல்லை ரொம்ப ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது எது அப்படின்னாக்கா டெல்லி, இன்னொன்று வந்துட்டு லோனி. லோனி எங்கே இருக்குதுன்னா உத்தரப்பிரதேஷில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி ஷில்லாங் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். இந்த ஷில்லாங்கிறது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிகார்டிங் ஃபைல் மேனேஜ்மெண்ட் இன் விண்டோஸ் 11? அதாவது விண்டோஸ் 11 பற்றி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு, when a file is deleted and moved to the recycling bin, its contents are immediately and permanently erased from the storage disk. நம்ம ஒரு ஃபைலை டெலிட் பண்ணோன்னா ரீசைக்ளிங் பின்னுக்கு போகும். அதை நம்ம ரீஸ்டோர், அதை அகைன் நம்ம எங்கே டெலிட் பண்ணுமோ அதே இடத்துல ரீஸ்டோர் ஆகும். பெர்மனண்ட்டாலாம் அது வந்துட்டு எரேஸ் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபால்ஸு. அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சியை வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக எலிமினேட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் வந்துட்டு த ஃபைல் பாத் இஸ் எ ஸ்ட்ரிக்ட்லி ஹையராரிக்கல் ஸ்ட்ரக்சர் மீனிங் ஈச் ஃபைல் ஹேஸ் ஒன் யூனிக் பாத். அதாவது என்ன சொல்கிறாங்கக்கா, நம்ம ஒரு ஃபைலை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி அந்த மேலே காட்டும் அப்படின்னாக்கா, நம்ம டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணுறோன்னா அது டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில் என்ன ஃபோல்டருக்குள்ளே நம்ம இப்போ 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்குமெண்ட்ஸில் 1 2 3ங்கிற ஃபோல்டரில் அந்த ஏபிசி அப்படின்ற ஒரு ஃபைல் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கோங்க. அது ஒரு யூனிக் பாத்தாக இருக்குது. அதுக்குன்னு ஒரு பாத்து வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கும். அது ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஹையராரிக்கல் ஸ்ட்ரக்சர்னாக்கா அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஒன்னோட ஒன்று வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்துட்டு ஹையராரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூ. ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இந்த கொஷினுக்கு. Next, which provisions of the Indian Council Act of 1909 was most criticized for weakening the unity of the Indian nationalist movement? அது இந்தியன் நேஷனலிஸ்ட் மூமெண்ட்டை ரொம்ப வந்துட்டு வீக்
பண்ணுற அளவுக்கு 1909 வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தனியாக வந்துட்டு ஒரு எலக்ட்ரோரேட்ஸ் வந்துட்டு உருவாக்குனது தான் வந்துட்டு இதுக்கான ரீசன். ஸோ கிரியேஷன் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரோரேட்ஸ் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு முஸ்லீமுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒதுக்குனாங்க இதில் தான். ஸோ எனக்கு ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் வந்துட்டு பிரித்தா தான் இந்தியாவை பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்துட்டு கொடுக்கப்பட்டது தான் இது வந்துட்டு. ஸோ இந்த செப்பரேட் எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொண்டு கொடுத்தவர் யாருனாக்கா லார்டு மின்டோ. ஸோ அதனால தான் அவர் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரோரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, கிரியேஷன் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரோரேட்ஸ் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். Next, between 2001 and 2011, the male-female gap in the literacy rate of India dash. அதாவது 2001க்கும் 2011 கம்பேர் பண்ணும்போது மேல் அண்ட் ஃபீமேல் லிட்ரஸி ரேட்டில் இருக்கக்கூடிய கேப் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிக்ரீஸ் தான் இருக்குது. 2001 மேலுக்கும் ஃபீமேலுடைய லிட்ரஸி ரேட்டுக்கும் எவ்வளோ கேப் இருந்துச்சுனாக்கா 21.5% வந்துட்டு இருந்துச்சு. 2011 எவ்வளோ கேப் இருந்துச்சுனாக்கா 16.68% இருந்துச்சு. ஸோ அந்த கேப் வந்துட்டு குறைஞ்சிருக்குது. ஸோ டிக்ரீஸ்டு அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். Next, in 2025, which country officially became the 19th state member of the International Union for Conventions of Nature? IUCN. இது வந்துட்டு ஷார்ட்டாக IUCN அப்படின்னு சொல்லுவாங்க. IUCNல 90வது கண்ட்ரியாக வந்துட்டு எது வந்து ஜாயின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துவாலு அப்படின்ற கண்ட்ரி தான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த IUCNன்றது வந்துட்டு எப்போ வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னா 1948 ஃப்ரான்ஸில் வந்துட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு சுவிட்சர்லாண்டில் தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக இதை உருவாக்கும் போது இதனுடைய பேர் வந்துட்டு என்ன இருந்துச்சு, அது ஒரிஜினல் நேம் என்னன்னாக்கா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் 1956 வந்துட்டு இதை நேம் சேஞ்ச் பண்ணாங்க. என்னன்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணாங்கனாக்கா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணாங்க. 2008க்கு பிறகு இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ துவாலு அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், how often does India submit its biennial update report to the UNFCCC? UNFCCC அப்படின்னா இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னாக்கா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அதாவது ஒரு கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ எவ்ரி 2 years அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which constitutional amendment act added Bodo, Dongri, Maithili and Santali to the 8th schedule of the Indian Constitution? அது எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் இந்த 4 மொழியையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 92வது சட்டத்திட்டம் 2003 தான் நம்ம வந்துட்டு திருத்தம் செஞ்சு இந்த 4ஐயுமே வந்துட்டு நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜில் வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஒரிஜினலாக எவ்வளோ அஃபிஷியல் லாங்குவேஜ் இருந்துச்சு, இப்போ கரண்ட்டாக எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, who were the Samantas in the post-Gupta period? அது போஸ்ட்-குப்தா பீரியடில் சமண்டாஸ் அப்படின்னு யாரை வந்துட்டு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபெடோனல் லார்ட்ஸ் அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஃபெடோனல் லார்ட்ஸ் அப்படின்னாக்கா குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ குறுநில மன்னர்களை தான் நம்ம வந்துட்டு சமந்தாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் டிலிஜென்ஸ். டிலிஜென்ஸ் அப்படின்னாக்கா போரிங்காகவோ இல்லை ஒரு டயர்டோ இல்லாமல் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்துட்டு டிலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கம்ப்யூட்டர்லாம் வந்துட்டு மிஷின்ஸ் தான், அவங்களாம் வந்து ஹியூமன்ஸ்லாம் கிடையாது. ஸோ சிஸ்டத்தை வந்துட்டு நம்ம டிலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். Which of the following scenarios primarily highlights the limitations of the computer system that is not overcome by its diligence? அதாவது இந்த டிலிஜென்ஸ்னால ஓவர் கம் பண்ண முடியாத கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்துட்டு என்ன இருக்குது
இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல வந்துட்டு எ கம்ப்யூட்டர் இஸ் யூஸ்டு டு புக் ஃப்ளைட்ஸ் இன் மார்னிங் அண்ட் ரைட் கோட் இன் தி ஆஃப்டர்நூன். பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஏன்னா காலையில் ஆஃப்டர்நூன் ஸோ அது வந்துட்டு ஃப்ளைட்டும் புக் பண்ணலாம், நம்ம கோடும் வந்துட்டு அதில் ரைட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏன்றது கிடையாது. ஆப்ஷன் பி வந்துட்டு எ கம்ப்யூட்டர் பர்ஃபார்ம்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் எ செகண்ட் மச் ஃபாஸ்டர் தென் எனி ஹியூமன். அதாவது ஹியூமனை தாண்டினும் வந்துட்டு நிறையா கேல்குலேஷன் வந்துட்டு கம்ப்யூட்டரால் பண்ண முடியும். ஆப்ஷன் சியில் வந்துட்டு எ கம்ப்யூட்டர் கண்டினியூஸ் ப்ராசஸிங் டேட்டா ஃபார் 72 hours straight without any loss of attentions. அதாவது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அதெல்லாம் கண்டினியூவாக 72 hours இல்லை அதுக்கு மேலேயுமே அதெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். ஆப்ஷன் டியில் எ கம்ப்யூட்டர் ஜென்ரேட்ஸ் இன்கரெக்ட் அவுட்புட் பிகாஸ் த இனிஷியல் டேட்டா என்டர்டு வாஸ் ஃப்ளாட். இது வந்துட்டு இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இன்புட் யார் கொடுக்குறாங்கன்னா ஹியூமன் தான் வந்துட்டு இன்புட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை ப்ராசஸ் பண்ணி தான் அது வந்துட்டு அவுட்புட் கொடுக்கும். ஸோ கொடுக்குற இன்புட் வந்துட்டு சரியாக தப்பானலாம் அதால் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே வந்துட்டு அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றதான் வந்துட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர். Next, which of the following cabinet committee is not headed by the Prime Minister? கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எந்த கமிட்டிக்கு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஹெட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்மலாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபார்ம் பண்ணுற எல்லா கமிட்டிஸ்க்குமே வந்துட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் வந்துட்டு ஹெட்டாக இருப்பாங்க, எக்ஸப்ட் ஒரு 2 கமிட்டியை தவிர. என்ன கமிட்டி அப்படின்னாக்கா கேபினட் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கேபினட் கமிட்டி ஆன் எ அக்கோமடேஷன். இந்த 2 கமிட்டியை தவிர மற்ற எல்லா கமிட்டிக்குமே வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் தான் வந்துட்டு ஹெட்டாக இருப்பார். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி கேபினட் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த கமிட்டிக்கு யார் ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னாக்கா ஒன்று ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க அல்லது டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் தான் வந்துட்டு ஹெட்டாக இருப்பாங்க. இதில் கேபினட் கமிட்டி ஆன் அக்கோமடேஷனுக்கு வந்துட்டு யார் ஹெட்டாக இருப்பாங்கனாக்கா ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் வந்துட்டு ஹெட்டாக இருப்பாங்க. தேங்க்யூ.